தரித்திரம் முடிச்ச முண்டம் ஃபோன் அடிக்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறியே. என் பிள்ளைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லல. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். 1 மாதம் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொன்னேன். நான் விசாரித்த வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். சரியா? அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் போட்டு சொல்கிறேன், பிள்ளைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறேன், 5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறேன். மூதேவி, மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லா கருமத்தையும் பண்ணி தொலைச்சிட்டேன். நானும் அதை நாசமாக போட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து என் பிள்ளைங்க மேலே டார்கெட்டு. சர்ஜரி பண்ணணும், 5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன், எடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் நீ அதை சொல்லும்போது உன் பேச்சில் ஒரு நடுக்கம் கிடையாது, பதட்டம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, திருச்செந்தூரில் எடிசன் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ராமமூர்த்தி ஹாஸ்பிட்டல், இது 2லேயுமே நீ செக்அப் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்திருக்கும்ல, அந்த ரிசல்ட்டை என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புன்னு தான் கேட்குற மக்களை நான். அது உண்மையாக இருந்தால் எனக்கு அனுப்பும். சரியா? ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, ஒன்றால் 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மக்கள்கிட்ட பிச்சை கேட்குறேன். நான் என் பிள்ளை உசுரை காப்பாற்றி கொடுக்குறதுக்கு பிச்சை எடுக்கிறேன். பரவாயில்ல, பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. சரியா? பிச்சை எடுத்துனாலும் என் பிள்ளை உசுரை எனக்கு காப்பாற்றி கொடுங்க மக்களேன்னு மடியேந்தி நான் பிச்சை எடுக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் நீ பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நீ பேசலன்னு சொல்ல முடியாது. நான் சும்மா விடுறதாவே இல்லை. நீ ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டல, ஃபோன் எடு மூதேவி, ஃபோன் எடுத்து எனக்கு பதில் சொல்லு. மக்களே, என்னை அவங்க தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. என் வீடியோ எத்தனை பேர் பார்க்குங்கன்னு தெரியல. சரியா? என்னை தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நான் கேட்குறது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். நல்லா இருக்கிற பிள்ளைய யாராவது எந்த தகப்பனாவது இப்படி சொல்லுவானா? அப்போ அவன் நல்லா இல்லை, உடம்புக்கு முடியலனாலும் அவனுக்கு அம்மா நான் தானே. அதை என்கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாது? ஏன்னா இவன் பேச்சில் நம்பிக்கை இல்லை மக்களே. இவனை நிறைய ஃப்ராடு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, பொய்யா புழுவி தள்ளுவான். சரியா? என் பிள்ளைகளுக்காக நான் அவங்க வாழ்க்கை அவங்க கூட என்னால் வாழ முடியல. சரியா? அது வேறு விஷயம். அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன்னு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனேன். என்னை அடித்து கொடுமைப்படுத்தி என்னை அடிச்சு என்னை அவ்வளோ சித்திரவதை பண்ணுவான் வீட்டுக்குள்ளே வச்சு. அப்படியே அசிங்கமாக பச்சையாக பெத்த பிள்ளைகள் முன்னாடி அப்படி பேசுவான். அப்படி ஒரு கேவலப்படுத்துவான், அப்படி பேசுவான். மறுபடியும் நான் தப்பிச்சு தான் ஓடியாந்தேன். மறுபடியும் 2வது நான் எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் என் பிள்ளைகளுக்காக போகிறேன்னு என்னென்னவோ ஃப்ராட் தானே பண்ணான். நான் தெரிஞ்சுட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசினா, நான் அப்போ கூட என் பிள்ளைகளுக்காக தான் நான் உனக்கு பொண்டாட்டியே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். அப்படியும் போய் நான் இருந்தேன். மறுபடியும் 2வது என்னை அவன் அந்த பாடு தான் படுத்தினான். நீ வாழ்ந்தா எனக்கு பொண்டாட்டியா வாழு, இப்போவே என் கூட படுங்கிறான். நீ சரியில்லை, நீ கூட எனக்கு வாழ பிடிக்கல, நீ என்னை அவ்வளோ பண்ணினேன், எனக்கு அவ்வளோ இம்சை நீ பண்ணியிருக்கேன், உன்னை வேண்டான்னு நான் தூக்கி போட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த வாழ்க்கையை கூட நான் தூக்கி போட்டு வரேன். கடைசி வரைக்கும் நான் அந்த வாழ்க்கையே உண்மையாக இருந்துட்டு போனேன். திருப்பி உன் கூட நான் வாழ மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் அம்மாவாக இருப்பேன். அப்படியா இருந்தால் வரேன், நீ என் நிழலை கூட தொடக்கூடாது, என்கிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் அவன் எனக்கு கொஞ்சம் பாடுபடுத்தலை. சரியா? இப்போ அந்த சைக்கோப்கிட்ட சொல்கிறான், என் பிள்ளைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமா. அப்போ அதுக்காக ரிப்போர்ட்டு தான் நான் கேட்குறேன் மக்களே, எதுவும் சொல்லலை. ரிப்போர்ட் அனுப்பு, நான் ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து அதை கன்சல்ட் பண்ணிக்கிறேன். என் வாட்ஸ்அப் அந்த ரிப்போர்ட். ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், எடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் சொன்னது உண்மையாக இருந்தால் தானே. ஸ்கூலுக்கு ஃபோன் அடித்து டீச்சர்கிட்ட கேட்டால் மேம் சொல்கிறாங்க, இன்றைக்கி கோயில் திருவிழாமா, பசங்க லீவுன்னு சொல்கிறாங்க. தேவையா பையனா? நான் என்னத்தை நம்புறது சொல்லுங்கள் மக்களே? நல்லா இருக்கிற பிள்ளைய இப்படி சொல்லுவாங்களா? அப்படியே அவன் நான் முடியலன்னா கூட நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்ல, உனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன மயிருக்கு சொல்கிறேன் என்கிட்ட? சி, நீ எல்லாம் ஒரு பிறவியா?